வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ மாற்றம்னு சொல்றது தான் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு போல. தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்த அப்புறம், இப்போ ஆளுக்கு புதுசு புதுசா இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க. நேத்து மதியம் 12 மணிக்கு ஒருத்தர் இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. சாயந்தரம் இன்னொருத்தங்க ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வந்தா, பொதுஜனங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல நம்ம டெல்லி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இருந்து விலகி வீத லீடர்ஸ்னு ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான பின்னணி என்ன அப்படின்னா, 2020ல அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இணையறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் இவரை கூப்பிட்டு தனி கட்சி தொடங்க அழைப்பு விடுத்திருக்கிறாராமா. ஆனா அண்ணாமலை அவர்கள் இதை மறுத்துட்டு நான் பிஜேபியில தான் சேரப் போறேன் அப்படின்றத உறுதியா சொல்லிட்டாராமா. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னவோ அண்ணாமலை அவர்கள் புது இயக்கம் ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே ரஜினி ரசிகர்கள் எல்லாம் அடுத்த ஆன்மீக அரசியல் இவர்தான்னு கிளம்பி அண்ணாமலைக்கு ஆதரவா போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. தலைவராவது 20 வருஷமா கட்சி ஆரம்பிப்பேன் ஆனா ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு பாபா முத்திரையை காட்டிட்டு கடைசியில ஆண்டவனே நினைச்சாலும் நிறுத்த முடியாது ஆனா டாக்டர் நிறுத்த சொல்லிட்டாருன்னு சைலண்டா ஆயிட்டாரு. ரசிகர்கள் எல்லாம் அப்பாடா இனிமே நிம்மதியா படம் மட்டும் பார்க்கலான்னு நினைச்சா இப்போ அண்ணி டக்குன்னு உள்ள புகுந்து புது போர்டு மாட்டிட்டாங்க. மாற்றம்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. ஆனா இன்னும் நம்மளால ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல. அதுக்குள்ள அடுத்தடுத்து புது புது இயக்கங்கள் வந்தா மக்கள் யார் பக்கம் போவாங்க? இதனால திராவிட கட்சிகளோட நிலைமை என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. யார் எப்படி வந்தா என்ன? மக்களுக்கு நல்லது நடந்தா சரிதான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.